வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி அனில் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி அவருடைய திருமண முன்னோட்ட விழா குஜராத்ல ஜாம்நகர். இந்த விழாவுக்கு ஊடகங்கள் கொடுத்த முதன்மை சகிக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஊடக நிறுவனங்களும் ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்துக்கிட்டு நாட்டினுடைய முதன்மையான பிரச்சனையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி விவரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 1000 கோடிக்கு மேல செலவு, 2500 வகைகளுக்கு மேல உணவு, அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை வகை உணவுகளும் அங்க பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட விஐபிகள் வருகை வந்திருக்காங்க. யார் இந்த ராதிகா அப்படிங்கிற பேர்ல ஒரு விவரங்கள். அதாவது ஒரு அமைச்சர் புதுசா பதவி இருக்குது அப்படின்னா அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு நடிச்சார், அந்த கட்சியினுடைய கோட்பாடோட எவ்வளவு பொருத்தமா பொருந்தி நின்றார், எவ்வளவு போராட்டங்கள், என்னென்ன பதவிகள்லாம் வகிச்சிருக்கு, அப்படி ஒரு வரலாறு, வாழ்க்கை வரலாறே தொகுத்து தருவாங்க. அதே மாதிரி யார் இந்த ராதிகாங்கிற பேர்ல அவங்களுடைய வரலாறை தொகுத்து சொல்றாங்க. எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, பெற்றவங்க யாரு, என்னென்ன படிச்சாங்க, இப்ப என்னென்ன பொறுப்புகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் மேல அவர் ஆனந்த் அம்பானி கல்யாண மாப்பிள்ளை. அவர் நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொகுசா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. எனக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தது, எந்த நாளும் நான் சொகுசா இருந்தது இல்லை. வாழ்க்கையை பூரா நான் முள் படுக்கையில தான் படுத்தது மாதிரி தான் இருந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு உடல்நிலை, ஏன்னா அவரு ரொம்ப பருமனான உடல்வாக கொண்டவர். அவரு இப்ப கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பார்த்த புகைப்படங்களுக்கும் இப்ப பாக்குற புகைப்படம் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை அவரு குறிப்பிடுறாரு, நான் முள் படுக்கையில படுத்திருந்தேன் அப்படின்னு. அதை கேட்டு அப்பா அனில் அம்பானி அப்படி கண்ணீர் வடிக்கிறாரு. அத ஊடகங்கள் பெரிய விஷயமா பேசவும் எழுதவும் சகிக்கவே முடியல. இந்த விவரங்கள்லாம் ஊடகங்கள்ங்கிற பேர்ல இவங்க மக்கள்கிட்ட அள்ளி தெளிக்கிறதன் மூலம் மக்களிடம் அவங்க என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்த விரும்புறாங்க. முதல்ல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த விழா எதுக்காக நடத்தப்படுது? இவங்க 2 பேருக்கு இடையில திருமணம் பண்றது அப்படிங்கிற முடிவாகி நிச்சயம் பண்ணது 2022. திருமணம் நடக்க போறது இந்த ஆண்டு ஜூலைல. அப்ப அதுக்கு இடையில நிச்சயமும் இல்லாம திருமணமும் இல்லாம திருமணத்துக்கான முன்னோட்ட விழா அப்படின்னு சொல்லி இப்ப நடத்த வேண்டிய தேவை என்ன? நமக்கு தெரிஞ்சு இந்திய பெரும் முதலாளிகளுக்கு இடையில பெரிய அளவுல முரண்பாடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆனா ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, கடந்த காங்கிரஸ் ஆட்சி, அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சி 2004 இருந்து 2014 வரை, இந்த 10 ஆண்டுகள்ல அம்பானி தான் பெரிய அளவுல இருக்கிறாரு. அந்த சமயத்துல அம்பானி சகோதரர்களுக்கு இடையில சொத்து தகராறு வந்தது. இந்த சொத்து தகராற இன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் நேரடியா தலையிட்டு அவங்களுக்குள்ள இடையில சமரசம் செஞ்சு வச்சாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்யுது. ஆனா அதுக்கு பிறகு 2014க்கு பிறகு மோடி பாஜக பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அம்பானியை விட அதானி முதலிடத்துக்கு வந்துட்டாரு. இதனால அம்பானிக்கும் அதானிக்கும் இடையில எதுவும் முரண்பாடு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதை எப்படி யூகிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு விழா நடத்த வேண்டிய தேவை ஒண்ணும் இல்லை. திருமணமும் இல்லை, நிச்சயமும் இல்லை. திருமணம் சரியா சொல்லணும்னா தேர்தலுக்கு பிறகுதான் வர இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி அவசரமா இப்படி ஒரு விழாவை இவ்வளவு செலவுல நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிறது குறித்து அவங்க நேரடியா சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஊடகங்கள் புலனாய்வு செய்து அதுக்கு இன்னும் அரசியல் பின்னணி இருக்குது அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற போது நம்ம அதை யூகமா தான் சொல்லணும். அந்த அடிப்படையில அம்பானிக்கும் அதானிக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு இருப்பதாக நம்ம கருதிக்கிட்டோம்னா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விழாவா அப்படிங்கிறது சொல்லுக்கு இருக்கிற ஒரு ஐயம். அது ஒரு பக்கம். இப்போ இந்த ஊடகங்கள் இந்த திருமண முன்னோட்ட விழாவை இவ்வளவு பெரிய அளவுல ஒரு முதன்மையான பிரச்சனையாக மக்கள் முன் வைக்கிறதுடைய விளைவு என்ன? நம்ம பேசி பார்த்தது வரையில பல இளைஞர்களுக்கு ஏக்கர் என்னன்னா, கல்யாணம்னா அப்படி நடக்கும், எவ்வளவு செலவு, எவ்வளவு விதவிதமான உணவுகள், எவ்வளவு பெரிய விஐபிகள்லாம் வர்றாங்க. இப்படி இளைஞர்கள் ஒரு பக்கம் ஏக்கமா இருக்கு. அப்ப மறுபக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில மீம்ஸ் எல்லாம் இது மாதிரி வந்துருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்றாரு, ஜியோல ஒரு நாளைக்கு 1 ஜிபிங்கிற அளவுல இலவசமா கொடுத்தா என்ன அப்படிங்கிறது இன்னொரு பகுதி இளைஞர்களுடைய வாதம். இதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற அந்த திருமண நிகழ்வுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சந்தித்த வரையில ஒரு இளைஞர்கள் கூட அப்படி இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரிலையன்ஸ் அம்பானிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இந்திய வங்கிகள்ல வாங்கி இருக்கிற கடன் எவ்வளவு, அவர்களுக்காக வாராக்கடனாக தள்ளுபடி செய்யப்பட்டது எவ்வளவு தெரியாது. துல்லியமான
விவரங்கள்ல பொதுவா தெரியும். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 14 லட்சம் கோடி வாராக்கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த 14 லட்சம் கோடியில அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வளவு தெரியாது. அதே மாதிரி பொதுவா அளிக்கப்பட்ட சலுகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய வளங்களாக இருக்கட்டும், இல்ல வரி தள்ளுபடிகளாக இருக்கட்டும், இல்ல வரி சலுகைகளாக இருக்கட்டும், எவ்வளவு காலம் அம்பானிக்கு வந்து அந்த மாதிரி தள்ளுபடியும் சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்காக தெரியுமா? துல்லியமான தகவல்கள் வந்து இல்ல. ஒரு பொத்தம் பொதுவா வந்து தெரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வேணா பார்க்கணும். ரிலையன்ஸ் சார்ந்த ரிலையன்ஸ் நேவல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு சற்றேறக்குறைய 12,500 கோடி ரூபாய் கடன். அந்த நிறுவனம் வந்து கடன் கட்ட முடியாம ஏலத்துக்கு வருது. அத அரசு இருந்து பேசி முடிச்சு 800 கோடி ரூபாய்க்கு ரிலையன்ஸுக்கே கிடைக்கும். அதாவது அவர்கள் நிறுவனம் 12,500 கோடி ரூபாய் வங்கிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்கு, திருப்ப செலுத்த முடியல. அதனால ஏலத்துக்கு வர்ற நிலைமை. அதை தடுத்து அரசு வந்து ஒரு சுமூக தீர்வு காண்றதாம் அப்படிங்கிற பேர்ல வெறும் 800 கோடியை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த கடனை எல்லாம் முடிச்சு விட்டுறாங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அப்படின்னா மிச்சம் இருக்கிற இந்த 11,600 கோடி அந்த பணம் என்ன ஆச்சு? வங்கிகளுக்கு யார் கட்டுவாத? அந்த பணம் எப்படி திரும்ப வரும்? அந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் கிடையாது, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது மறைமுகமாக மக்கள் தலையில வந்து விடியும். மக்கள் தான் அதை சுமக்கணும். அப்படின்னா இப்படி 1-2 இல்ல, எவ்வளவு போயிருக்குது அவங்களுக்கு அப்படிங்கறதே. அந்த மாதிரியான துல்லியமான தகவல்கள் எதுவும் வெளியில வரல. இன்னொரு கோணத்துல இதை பார்க்கலாம். 1990கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய 90களினுடைய தொடக்கத்துல உலக அளவுல பட்டியலிடப்பட்ட 500 பணக்காரர்கள்ல இந்தியர்கள் ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனா 2020 கணக்கின்படி 166 பணக்காரர்கள் வந்து முதல் 500 இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த 30 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா மக்களுடைய சொத்தாகிய இந்திய நாட்டினுடைய பெரும் வளங்கள் வந்து இந்த மாதிரி அம்பானி மாதிரியான பெரும் முதலாளிகளுக்கு தாராயவாக்கம். அதோடு மட்டும் இல்லாம சலுகைகள், வரி தள்ளுபடிகள், கடன் தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு முதல் 500 பேருடைய பட்டியல்ல 166 பணக்காரர்கள் வந்து இந்தியாவில இருந்து இடம் பெற்றிருக்காங்க. இது 2020 கணக்கு தான். அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கடந்திருக்கு. இந்த 3 வருஷத்துல இன்னும் பலர் வந்து அந்த பட்டியலில் போய் சேர்ந்திருக்க கூடும். அப்ப இதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமணத்துக்காக இல்ல திருமண முன்னோட்ட விழாவுக்காக அவர் செலவு செஞ்ச 1000க்கும் மேற்பட்ட கோடிகள் அப்படிங்கிறது வந்து யாருடைய பணம்? மக்களாகிய நம்முடைய பணம். நம்முடைய பணத்துல அவங்க அவ்வளவு ஆடம்பரமா, சகிக்க முடியாத ஆடம்பரத்துல விழா நடத்துறாங்க. அப்ப அந்த விழாவை பாக்குற நமக்கு என்ன வரணும்? கோபம் வரணும். நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இவ்வளவு சலுகைகள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்ததன் மூலம்தான் அவங்க இந்த அளவுக்கு செலவு பண்ண முடியுது அப்படின்னா அந்த செலவை பார்க்கிற நமக்கு ஏக்கம் வரக்கூடாது, கோபம் வரணும். என்னுடைய வரிப்பணத்துல என்னுடைய உழைப்ப திருடி அவன் வச்சிருக்கிறான், அவன் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். அப்படி சேர்த்த சொத்துல அவன் இவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு ஆடம்பரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அரசு, அதாவது இந்தியாவுடைய நிர்வாக எந்திரம், அது அரசாங்கம், அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கம், இந்த மாதிரி பெரு நிறுவன முதலாளி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கள்ள கூட்டுல இருந்துகிட்டு தான் மக்களுடைய தலைக்கு மேல ஏறி நின்று விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விதிச்சதன் மூலம்தான் அவங்க அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறாங்க. இது வெறும் அம்பானி மட்டும் இல்ல, அதானி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் இதுதான். அவ்வளவு ஆடம்பரமாக, அவ்வளவு வெளிப்படையாக, அவ்வளவு அசிங்கமாக அவங்க இந்த மாதிரி சொந்த குடும்ப விழாவை இந்த மாதிரி நடத்துறாங்க. அதுக்கு அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்க ஜாம்நகர் விமான நிலையம் ஒரு சின்ன உள்ளூர் விமான நிலையம், அதுல 10 நாளைக்கு வெளிநாட்டு விமானங்கள் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சர்வதேச விமான நிலையமா ஒரு 10 நாளைக்கு அறிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து போகணும்ல, அதுக்காக. இதெல்லாம் பார்த்து நமக்கு கோபம் வரணும். ஆனா அப்படி வராம ஏக்கம் வருது அப்படின்னா நாம எவ்வளவு பெரிய தவறான இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து சரியான இடத்தை நோக்கி நகர்வதற்கான வேலைகளை நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட ஆர்வம். மக்கள் அப்படி நகருவாங்க, அப்படி நகர வேண்டும் அப்படிங்கிறது சொல்லொலியோட எதிர்பார்ப்பு.